ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னா பார்க்க போகிறோன்னா டிஃப்ரெண்டானது செய்யாத பொருள் வச்சு நீங்கள் ஒன்று செய்ய போகிறேன். நான் செஞ்சதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எள்ளு தான். எள்ளு உருண்டை தான் செய்யலான்னு ட்ரை பண்ணேன். கருப்பு எள்ளு தேடி பார்த்தா கருப்பு எள்ளு இல்ல. வெள்ளை எள்ளு தான் இருந்துச்சு. இது ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி. 2 மாதமே இருக்கும் மேலே இருக்கும். 2 மாதத்துக்கு மேலேயே இருக்கும். வாங்கி அப்படியே தான் இருந்துச்சு. இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு சொல்லிட்டு தான் சரி எள்ளு உருண்டை செய்யலாம் இத வச்சு. இது வாங்கிட்டு வந்ததே வேறு எதுவும் வாங்கிட்டு வந்தது. சரி இத செஞ்சு பார்க்கலாம் ஸ்நாக்ஸ் மட்டும். வெளில தான் எந்த ஸ்நாக்ஸும் வாங்கி சாப்பிட முடியாதா, சரி நம்ம வீட்லயே ஏதாச்சும் ஒண்ணு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனா, வேற லெவலுங்க. செம்ம டேஸ்ட்டு. இது இந்த அளவுக்கு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஃபஸ்ட்டு கடாய அடுப்புல வச்சுட்டு, இது வந்து 1 கப்பு வந்துச்சு. வெள்ள எள்ளு தான் அது. 1 கப்பு வந்துச்சு. நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதெல்லாம் பொரியிற சவுண்டு கேட்கும். நம்ம கடுகு பொரியும்ல, அந்த சவுண்டு கேட்கும். நல்லா பொரிய விடணும் இத. ஆனா கருகிரக்கூடாது. நல்லா பொரிய விடணும். இதுதான் கருப்பெள்ளு இருந்தா இன்னும் சத்து அதிகம் இருக்கும். கருப்பெள்ளு சூப்பரா இருக்கும். கருப்பெள்ளு இங்க கிடைக்கல. டிமார்ட்ல தான் அத வாங்கியிருந்தேன் அந்த பாக்கெட்டு. அன்னைக்கு வந்து நெறைய பொருள் வாங்கியிருந்தேன். எண்ணெய் காய்ச்சறதுக்காண்டி இந்த கருஞ்சீரகம், அந்த எள்ளு, கருப்பெல்லாம் தேடினதெல்லாம் இல்ல. சரி வெள்ள எள்ளு தான் இருந்துச்சு. அத வாங்கிட்டு வந்துட்டேன் நானு. சரி வாங்கிட்டு வந்து ரொம்ப நாளாச்சு ஏதாச்சும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருந்தேன். சொல்ல அளவே இல்ல. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. இது நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொரியும் இது. நல்லா பொரியும்போது நல்லா வாசனை வரும். இந்த எள்ளு வாசனை செம்மையா இருக்கும். இது வந்து சொல்லுவாங்க. எங்க எங்க அப்பாயெல்லாம் சொல்லுவாங்க. அப்போ அந்த காலத்துலலாம் எள்ளு துவையல் வந்து 8 வீட்டுக்கு அங்கிட்டு அந்த வாசனை அடிக்குமாம். எள்ளு துவையலாண்டி ஒளிச்சு வைக்க முடியாது. எப்படி இந்த கொய்யாப்பழத்த வந்து ஒளிச்சு வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல. மறைச்சு வச்சு கூட சாப்பிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாரி எள்ளு துவையல் அப்படிதானாம். அம்மியில வச்சு அரைக்கும்போது வாசனை அப்படி வருமா. 8 வீட்டுக்கு அங்கிட்டு வாசனை வருமா. எள்ளு துவையல் அவ்வளோ நல்லது ஹெல்த்து. அப்போலாம் எள்ளு துவையல்லாம் அதிகம் அரைச்சு சாப்பிட்டுருக்காங்க. ஏன்னா நானும் சாப்பிட்டுருக்கேன். எள்ளு துவையல்லாம் ரொம்ப பிடிக்கும். அம்மியில அரைச்சு குடுத்துருக்காங்க சாப்பிட்டுருக்கேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும் எள்ளு துவையல். அதுவும் அம்மியில தான் அரைக்கணும். மிக்ஸியில அரைக்கிறதுல டேஸ்ட் இல்ல. அம்மியில அரைச்சு சாப்பிட்றது எள்ளு துவையல். நீங்களாம் யாரும் எள்ளு துவையல்லாம் சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க. ஏன்னா வயல்ல அடிச்சுட்டு வந்து அங்கேருந்து அறுக்க போகும்போது இந்த இது பழுத்ததெல்லாம் இருக்கிறதெல்லாம் உதறி எடுத்துட்டு வந்து துவையல் அரைப்பாங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நானும் நெறைய சாப்பிட்டுருக்கேன். நல்லா பொரியிற சவுண்டு கேட்கும். பொரிஞ்சு பாருங்க. கடுகு பொரிஞ்சு எப்படி தெறிக்கும். அது மாட்ட பொரிஞ்சு தெறிச்சிருக்கு பாருங்க எப்படின்னு. ஆனா வாசனை நல்லா இருந்துச்சு. நல்லா வறுபட்டுருச்சு. நம்ம வந்து ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். பிளேட்டுக்கு மாத்திட்டு அது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். இது வந்து நாட்டு சர்க்கரை தான் இன்னைக்கு சேர்க்குறேன். வெல்லம் இருந்தா வெல்லம் சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இருந்தா நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். என்ட்ட நாட்டு சர்க்கரை சேர்த்துக்க போறேன். 1 கப்புக்கு ஒரு 3/4 கப்பு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அது வரைக்கும் நம்ம வந்து நல்லது. இது என்ன ஒரு மிஸ்டேக்னா அந்த வீடியோ எடுக்கல இது. கம்பி பதத்த நான் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் கம்பி பதத்தலாம் பார்த்தேன். தண்ணி ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி அதில போட்டா வந்து கரையாம அப்படியே இருக்கும். ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க. அது நல்லா கெட்டியா இருக்கும். கமர்கட்டுலாம் இருக்கும். அது மட்டும் இருக்கும். அது வந்து அதெல்லாம் ட்ரை பண்ணியிருந்தேன். உங்கள்ட்ட அத வீடியோ எடுக்காம விட்டுட்டேன். அது மாரி அந்த எள்ளு இது கொட்டுறதெல்லாம் வீடியோ எடுக்கல. அதுக்கப்புறம் என்ன வீடியோ ஆன் பண்ணாமயே நம்ம வந்து இது பண்ணிட்டு இருக்கோமே, அதுக்கு தான் வீடியோ ஆன் பண்ணேன். நல்லா வந்து பாவு காய்ச்சிக்கணும். பாவு காய்ச்சறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அத நல்லா பாவு காய்ச்சிக்கணும். இது வந்து கருப்பா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா எப்போதும் நாட்டு சர்க்கரை வந்து கருப்பா தான் இருக்கும். நம்ம பொங்கலுக்கே நாட்டு சர்க்கரை சேர்த்தாலாம் பொங்கல் வந்து நல்லா கலர்ஃபுல்லா இருக்கும். நல்ல கலரா இருக்கும். நம்ம நாட்டு சர்க்கரை சேர்ந்து பொங்கல் செஞ்சோம்னா. இது வந்து எங்க அம்மா இந்த பாவு காய்ச்சதுக்கு அப்புறம் லாஸ்ட்ல வந்து இந்த கடையெல்லாம் ஒட்டியிருக்கலாம். அதெல்லாம் சுரண்டி சுரண்டி சாப்பிடுவோம் அப்பயெல்லாம். கமர்கட்டு சாப்பிட்ற மாரிலாம் இருக்கும். இப்ப தான் கம்பி பதம் போட்டு பார்த்தா, கொஞ்சம் கம்பி பதம் வந்துருச்சு. கொஞ்ச நேரம் இருக்கட்டும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்காக வீடியோ ஆஃப் பண்ணேன். அதுக்கப்புறம் ஆன் பண்ண மறந்துட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இது கமர்கட்டு வந்து சாரி எள்ளு உருண்டை தான் செய்யலான்னு ட்ரை பண்ணேன். சூடு தாங்கல என்னால. அதனால கேக்கு மாட்ட கட் பண்ணிட்டேன். பீஸ் பீஸா கட் பண்ணிட்டேன் நானு. எப்படி எள்ளு உருண்டை செஞ்சாலும் நம்ம சாப்பிட போறோம். பீஸ் பீஸா கட் பண்ணா நம்ம தான் சாப்பிட போறோம். அதனால இது வந்து நம்ம பவுடராவே அடிச்சு சாப்பிடலாம். ஒரு ஸ்பூன் ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்தாலும் அது பெண்களுக்கு ரொம்ப நல்லது. எள்ளுலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாரி அந்த கன்சீவா இருக்கவங்க இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. எள்ளெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது. எள்ளெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவங்கலாம் சாப்பிட்றாதீங்க. நல்லா வந்து கிண்டி விட்டு நல்லா இதாகணும். நல்லா இந்த பாவெல்லாம் அந்த எள்ளுல ஒட்ட மாட்டோம். ஒரு தட்டுக்கு மாத்திரலாம். அதே தட்டுல மாத்திரலாம். பிளேட்டுக்கு மாத்தி நல்லா தட்டிட்டு பீஸ் பீஸா சூடு ஆறுறதுக்குள்ள பீஸ் பீஸா கட் பண்ணிறணும். சூடு ஆறிச்சுன்னா கட் பண்ண முடியாது. அதெல்லாம் சூடு ஆறுறதுக்குள்ளே நம்ம கட் பண்ணிறலாம். இவ்வளோ சூட்டில எப்படிங்க நம்ம வந்து
இந்த உருண்டை பிடிக்க முடியும். அதனால் எனக்கு முடியவே முடியாது. அதனால் உருண்டைலாம் பிடிக்கல. ஏன்னா கை சுட்டுரும்னு சொல்லிட்டு நான் உருண்டை பிடிக்கல. அப்படியே கேக்காவே கட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டில் வந்து இந்த கடாயில் உள்ள ஒட்டியிருக்கலாம் சுரண்டி சுரண்டி சாப்பிட்டேன். கொஞ்சம் கூட நான் வேஸ்ட் பண்ணவே இல்லை. எனக்கு அப்படியே ஆர்வம் எப்படா சாப்பிட்ணும் எப்படா சாப்பிட்ணும் அப்படின்னு. நம்ம கடையில் வாங்குறது நம்ம கொஞ்சம் பழுத்து போன மாட்டம் இருக்கும். இந்த எள்ளு சாப்பிடவே இது வந்து மொறு மொறுன்னு இருந்துச்சு. நம்ம நல்லா வறுத்தோம். கடையில் உள்ளதை சரியாக வறுக்க மாட்டாங்களோ என்னன்னு தெரியல. எனக்கு என்னன்னு தெரில. நான் நிறைய சாப்பிடுவேன். எள்ளு உருண்டைலாம் வாங்கி நான் நல்லா சாப்பிடுவேன். அப்போது வந்து ஒரு மாரியா இருக்கும். ஜவு ஜவுன்னு இருக்கும். இது வந்து நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சு. எள்ளு நல்லா வறுபட்டு நல்லா மொறு மொறு மொறுன்னு இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. நல்லா இருந்துச்சு ஆனால் உண்மையிலேயே. ஒரே நாள் நான் வந்து சொன்னேன் ஒரு வீக் ஒரு ஒரு வாரம் ஃபுல்லாக இதை வச்சு சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து ஒரு 2டே நாளில் முடிக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கே பாதி முடிச்சிட்டேன். இன்னும் கால்வாசி தான் இருக்குது. எப்படியும் நான் நைட்டுக்குள்ளே முடிச்சிடுவேன். அவ்வளோ எனக்கு வந்து அவசரத்தில் வந்து அந்த கரண்டியில் உள்ளலாம் எடுத்து சாப்பிட்டா நல்லா சுட்டுச்சு. இப்போ வந்து இப்போயே பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சிடலாம். நான் தேங்காய் பாறைலாம் கட் பண்ணுவாங்கள்ல அதே மாதிரி தான். கட் பண்ணி வச்சாச்சு. ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு அடைச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு சாப்பிட்லாம். ஆனால் ஒரு வாரத்துலாம் இருக்கவே இருக்காது. வாய்ப்பே இல்லை. கொஞ்சம் நான் ஒரே நாளில் காலி பண்ணாலும் காலி பண்ணிடுவேன். அவ்வளோதான். இன்னும் நிறையா வாங்கி செஞ்சு பார்க்குறேன். கருப்பல்ல செஞ்சு உங்களுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து கருப்பல் இல்லை. ஊருக்கு போனால் கருப்பல் இருக்கும். இங்கே வந்து கருப்பல் இல்லை. டிமார்ட்டில் நான் ஃபுல்லாக தேடுன்னு தேடினா வெள்ளெள்ளு மட்டும் தான் இருந்துச்சு. இது வாங்கி எப்படியும் 2 மாதம் இருக்கும். சரி இது வாங்கிட்டு வந்து அப்படியே இருக்க ஏதாச்சும் பண்ணலான்னு சொல்லி தான் இன்றைக்கி பண்ணது. ஆனால் டேஸ்ட்டு நான் உண்மையிலேயே சொல்கிறேன். சொல்லிகிட்டே அளவே இல்லை. அந்தளவுக்கு சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் நல்லா ஆறட்டும். கண்ணீர் உள்ள நல்லா சுரண்டி சுரண்டி சாப்பிட்டு இருந்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. இப்போ ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறிடுச்சு. பீஸ் எடுத்து சாப்பிட்லான்னு ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா மொறு மொறுன்னு இருந்துச்சுங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் இனிப்பு நல்லா இருந்துச்சு. நல்லா தித்திப்பாக நல்ல இனிப்பு. நாட்டு சக்கரை நல்லா இனிப்பு. எப்போவும் நாட்டு சக்கரை இது மாதிரி இதெல்லாம் வாங்குறது வந்து நர்சூஸில் தான் நாங்கள் வாங்குவோம். அங்கே தான் நல்லாயிருக்கும். நர்சூஸில் தான் நாங்கள் நிறையா வாங்குறது. கோதுமை மாவு இதெல்லாம் அதிகம் வந்து நர்சூஸில் நாங்கள் வாங்குவோம். நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்லாம் இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்க இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து தான். நம்ம வந்து குழந்தைங்கலாம் கொடுக்குறது ரொம்ப நல்லது. இந்த எள்ளு மிட்டாய், இந்த கடல மிட்டாய் இதெல்லாம் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் ஆறிச்சு அதெல்லாம் எடுத்துட்டாங்க பாரு. பீஸ் பீஸாக கட் பண்ணது சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து கண்ணாடியில் பாட்டிலில் போட்டு அடைச்சி வச்சிட வேண்டியதான். எத்தனை நாளைக்கு இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் எள்ளு இருந்தால் நமக்கு கண்டிப்பாக இந்த கிராமத்து சைடில் யார் வீட்லையும் எள்ளு இல்லாமல் இருக்கவே இருக்காது. எல்லார் வீட்லையும் எள்ளு இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கருப்பல்லையும் ட்ரை பண்ணலாம். வெள்ளல்லையும் ட்ரை பண்ணலாம். என்கிட்ட வெள்ளெள்ளு மட்டும் தான் கிடச்சிச்சு. நான் வெள்ளெல்ல ட்ரை பண்ணேன். உங்கள்கிட்ட எது கிடைக்குது ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.